ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு அரிசி அடை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சட்டுன்னு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அரிசியை ஊற வச்சு செஞ்சிடலாம். இப்போ இதுக்காக வந்து நான் இட்லி அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம அரைக்கலைனா கூடி நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கூட 1 டம்ளர் அரிசி ஊற வச்சோம்னா நம்ம வந்து அது கொஞ்சம் மாவு எடுத்து இதை செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்ச மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். நல்லாவே நைஸாக அரைச்சாலும் சரி, இல்லை கொஞ்சம் குறை அரைச்சாலும் நல்லாயிருக்கும். அடுத்தது 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதுக்கு வந்து சீரகம் வந்து 1 டீஸ்பூன் சீரகத்தை கழுவிட்டு நான் சேர்க்குறேன். கூடவே ஒரு 4 சின்ன வெங்காயம் அதை பொடியை கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 கப்பு தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டோன்னா கொஞ்சம் இறுகி கட்டியாயிரும். அப்புறமா நம்ம வந்து அடையாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த அடை பார்த்திங்கன்னா சாயங்காலம் காப்பி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நமக்கு டிஃபனுக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து காரமெல்லாம் எதுவும் இருக்காது. வெறும் தேங்காயோட டேஸ்ட்டும் சீரகத்தோட வாசமும் சின்ன வெங்காயத்தோட வாசமும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது தொட்டுக்கறதுக்குலாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. 1 டம்ளர் வர காப்பி இருந்தால் போதும், நம்ம வந்து இது சாப்பிட்லாம். இல்லைன்னா காப்பி கூட தேவையில்லை, சும்மாவே நமக்கு சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த அடையை வந்து சுட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னா நல்லா இருக்காது, வரட்டி மாதிரி ஆயிரும். நம்ம வந்து சுட்டுட்டு சுடவே நம்ம சுட கொடுத்துடலாம் எல்லாருக்கும். அப்போ வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து தட்டிக்கலாம் தோசைக்கல்ல. இல்லை அப்படின்னா நமக்கு தோசைக்கல்ல தட்டுறது கஷ்டமாக இருந்ததுன்னா வாழை இலையில் வந்துட்டு தட்டிட்டு இலையோடு சேர்ந்து தோசைக்கல் மேலே அப்படி பிரட்டி போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இலையை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ திக்னஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தட்டிட்டு மேலே வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து தோசையை வேக விடலாம். அடை வந்து கொஞ்சம் சாஃப்டாலாம் இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு கலர் மாறுற அளவுக்கு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்தாலும் சரி, இல்லைன்னா மாவு வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டு எடுத்துட்டாலும் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்க மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாவில் நம்ம வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அப்படி செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். காரம் வேண்டாங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு, காரம் சாப்பிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிட்டு நம்ம செஞ்சோன்னா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். இதே டேஸ்ட்டோட காரசாரத்தோடு நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி 2 அடை சுட்டுட்டு அந்த மாதிரியும் நம்ம இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து எங்கள் மாமியார் வந்து செஞ்சு கொடுக்கறதுனால இது எனக்கு இந்த ரெசிபி தெரியும். அவங்க வந்து இதுக்குன்னு மாவு அரைக்காமல் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு அரைச்சி அதை கொஞ்சம் எடுத்து சாயங்காலம் காப்பிக்கு செஞ்சு கொடுக்கறதுனால எனக்கு இந்த ரெசிபி நானும் பழகிட்டேன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. அவ்வளோதான். நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த அரிசி வந்து நம்ம பச்சரிசியில் செஞ்சோன்னா நல்லா இருக்காது, ரொம்ப ஹார்டாயிரும். இட்லி அரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசியில் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சில்லி ஃப்ளேக்ஸும் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டிருக்கேன் மீதம் இருக்க மாவில். இப்போ இதை பிசைஞ்சிட்டு இதையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம தட்டிட்டு இதுக்கு மேலே கூட இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு வேணுன்னா தூவிக்கலாம். அவ்வளோதான். மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி வச்சு எண்ணெய் வேணால் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. சாயங்காலம் காப்பி டைமுக்கோ இல்லை டிஃபனுக்கோ நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து காப்பி கூட தான் சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.